திருப்பாவை ஐந்தாம் நாள் பாசுரம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். விளக்கம். மாயங்களைச் செய்யும் வடமதுரையில் நிலைத்திருக்கும் கண்ணபெருமானை, பரிசுத்தமான யமுனை நதிக்கரையில் உறைபவனை, ஆயர் குலத்தில் தோன்றிய அழகிய விளக்கு போன்றவனை, தன் தாயின் கர்ப்பத்தை பவித்திரமாக்கி அருளிய தாமோதரனை, தூய்மையான மனத்துடன் வந்து மலர்களை தூவி வணங்கி வாயால் பாடி மனதால் சிந்தித்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் தூசியாவது போல நீங்கும் என்பது பொருள். திருவெம்பாவை ஐந்தாம் பாசுரம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோ ரெம்பாவாய். விளக்கம். திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் இறைவனுடைய திருமுடியையும் திருவடியையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அந்த இறைவன் நமக்கு எளிமையாக காட்சியளிப்பவராக இருக்கிறார். அந்த இறைவனை மாலரியா நான்முகனும் காணா மலையினை என்று கூறி இறைவனுடைய பெருமைகளை பாடி படிரி கடைதிறவாய் என தோழியை எழுப்புவதே இந்த பாடலினுடைய சாரம். இது சிவபெருமானின் அருளை பெறுவதே வாழ்க்கையின் இலக்கு என்பதை கூறுகிறது. உலக உயிர்கள் அறிய முடியாத சிவபெருமானின் பெருமையை கூறி அதை கண்டதாக பொய் பேசும் தோழியை தன் அன்பின் வெளிப்பாடாக பாவித்து நீயும் அவனை உணர்ந்து அவனது அருளை பெறவா என்று மாணிக்கவாசகப் பெருமான் அழைப்பு விடுப்பதாக பொருள் கொள்ள வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.